எப்பவுமே இருநாட்டு உறவுல வந்து பரஸ்பரம் எப்படி நான் எப்படி உங்கள நடத்துறேனோ, அது மாதிரி தான் நீங்க என்ன நடத்துவீங்க. ம். அதுதான் முறையும் கூட. ம். அதனால அது நடந்திருக்க கூடாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்பது, நாம் ம். யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக, ம். தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுக்கலாம். வெளியில வந்து நாம இது தொடர்பா நெறைய பேசுறது கூட, எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு மேலும் சிக்கலை தான் உண்டாக்கும்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா பேசலாம். ம். மேலை நாடுகள் பேசலாம். ம். அவர்கள் பேச பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. முகமது யூனஸ் கூட இன்னைக்கு பேசியிருக்காருன்னு ஆமா. சொல்லி தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அ ட்ரம்ப் உடைய சிறப்பு தூதர், அவர் தான் இந்தியாவினுடைய தூதரும் கூட. செர்ஜியோ கோர்ன்னு தெற்காசி. பேரு. ம். அவர் வந்து தென் ஆசியாவுக்கும், ம். மத்திய ஆசியாவுக்கும் அவர் சிறப்பு தூதர். இந்திய தூதரா இருக்கிறதுக்கு அதோட சேர்த்து கூட இந்த பணிகள் அவருக்கு தந்திருக்காரு ட்ரம்ப். ம். ம். அவரோட இன்னைக்கு முகமது யூனஸ் ஒரு 1/2 மணி நேரம் டெலிஃபோன்ல பேசியிருக்காரு. ம். என்ன பேசினாங்கன்றது சரியா தெரியல. ம். என்ன நடக்குதுன்றத அவங்க ம். பேசியிருப்பாங்க, என்ன மாரி இருக்குன்ட்டு. ஆனால் நேற்று பேசிய என்னுடைய நண்பர் என்ன சொன்னார்ன்னா, "இந்த முகமது யூனஸ் இஸ் நாட் இன் கண்ட்ரோல்" ம். அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு வந்து அங்க ஆ சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பண்றாங்க? ஏன்னா யார்கிட்ட அந்த நாடு இருக்குன்றது நமக்கு சரியா தெரியல. அவர் வந்து ஒரு 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 ஃபிகர் ஹெட் மாதிரி. ம். ஒரு ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கா மாரி தெரியுது. ம். ஸோ வி ஹேவ் டூ வெயிட் டூ சீ.